வாங்க வாங்க. வணக்கம் சாமி. என்ன வைத்தியரே இந்த நேரத்துக்கு கோயிலுக்கு வந்திருக்கேள்? திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டேடா? வந்துட்டேன். வீட்டுல வள்ளிய காணும். நான் சித்தவனத்துக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு போற உரிகளையும் காணும். கோவிலுக்கு போயிருக்கிறதா சேது சொன்னான். அதுகளை எடுத்துக்கிட்டு இங்க எதுக்காக அவ வரணும்னு எனக்கு ஒரே குழப்பம். அதான் அவளை தேடிக்கிட்டு இங்க வந்தேன். இங்கேயும் அவளை காணும். அவ இங்க வந்தாளா? இல்லையே வைத்தியரே. இல்லையா? அப்ப எங்க போயிருப்பா அவ? வைத்தியரே, குழந்தை எங்க போயிருக்க போறா? அவ கூட பகவான் இருக்கார். பாதுகாப்புக்கு நம்ம சித்தர்கள் இருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன பயம்? நீங்க ஆத்துக்கு போங்க, அவ கண்டிப்பா வந்துடுவா. எனக்கும் அந்த நம்பிக்கை தான். இருந்தாலும் புள்ளைய காணுமேனு மனசு பதறுது. ஈஸ்வரா, வரேன் குறுக்கலையா. வள்ளி வந்தா நான் வந்து தேடிட்டு போனேன்னு சொல்லுங்க. சரி சொல்றேன், நீங்க தைரியமா போங்க, அவ வந்துடுவா. என்ன வைத்தியர் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கீங்க? திருநெல்வேலி பக்கம் ஏதோ போயிட்டு வரேன்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன் பாக்கண்ணா. என்ன முகம்லாம் ஒரு மாதிரி வாடி கிடக்கு? வீட்டுக்கு போய் பார்த்தேன், வள்ளி வீட்டுல இல்ல. வீட்டுல உரிப்பானைகளையும் காணும். கோவிலுக்கு போயிருக்கிறதா சேது சொன்னான். நான் சித்தவனத்துக்கு போகும்போது எடுத்துட்டு போகக்கூடிய உரிப்பானைய வள்ளியை எடுத்துக்கிட்டு எதுக்காக கோவிலுக்கு போனான்னு அங்க போய் பார்த்தா குறுக்கலையா வள்ளி இங்க வரவே இல்லைங்கிறாரு. அவ வேற எங்கேயோ போயிருக்கணும்பா. இந்த சேது பையன் என்கிட்ட எதையோ மறைக்கிறான். வள்ளி எங்க போனானே எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்குப்பா. அண்ணே, நீங்க எங்க கூட வனத்துக்கு வரீங்களா? காலையில போய் மத்தியானத்துக்குள்ள திரும்பி வந்துடலாம். அப்படியே வனத்துக்கு போய் தேவையான மூலிகளை பறிச்சுட்டு வந்து உங்க அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்றேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. வள்ளி எங்க போயிருக்க போறா? மிஞ்சி போனா அவ எங்க வீட்டுல தான் இருப்பா. நான் அவளை பார்த்து கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா வீடு போய் சேருங்க. இல்லப்பா, இந்த சேது பையன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ அவனுக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவன் பேச்சதான் பேசுறா, அவன் சொல்றதான் கேக்குறா. எங்க அவ என்ன வெறுத்துருவாளோன்னு பயமா இருக்குப்பா. ஐயோ வைத்தியரே, 2 பேருமே உங்க பசங்க தான். எதுக்கு 2 பேருமே இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. உண்மையிலேயே தான் அண்ணனுக்காக மூலிகை பறிக்க வனத்துக்கு போயிருப்பாலோ? போகக்கூடாதுன்னு நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். சரி, வனம் எல்லா வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம்.